ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹரி. வெல்கம் பேக் டு ஆவன் நியூஸ் பெட்ஸ் தமிழன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் எழுதிருங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அலாஸ்கன் மேலிமீடு. பார்க்குறதுக்கு அஸ்கியாட்டமே இருக்குது, ஆனால் இது அலாஸ்கன் மேலிமீடுங்க. இது பேர் அஸ்கி கிடையாது. ஆனால் தோட்டத்தில் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா அலாஸ்கா. தள்ளு வண்டி இழுக்கிறதுக்காண்டி, ஆளை வச்சு இழுக்கிறதுக்காண்டி இதுதான் அஸ்கி மாதிரியே இது உருவாக்குனாங்க. நல்ல பீடுங்க, நல்லா பெரிய சைஸு. இப்படி பார்க்கறதுக்கு பொம்மை ஆட்டமே இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான டாகு. க்யூட்டஸ்ட் இந்த டாகில் லிஸ்ட்டில் வந்து இது ஃபஸ்ட்டு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த டாக் பற்றி வீடியோலாம் பாருங்கள், ரொம்ப பெரிய பெரிய ப்ரீடு. இதோட லைஃப் எக்ஸ்பேன் பார்த்திங்கன்னா 1 to 12 இயர்ஸுங்க. நல்ல க்யூட்டான ப்ரீடு வச்சிங்க, ஏரியாவில் லுக்காக இருப்பீங்க. இது ஒரு ஆள் தூக்குற அளவு சைஸு, நல்ல பெரிய சைஸுங்க. நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் கெத்தாக இருப்பீங்க, தனியாக தெரியும். இந்த நாய் பேர் சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அட்ரஸ்க்கெலாம் ஈஸியாக அதுனா டாகுங்க. ஆனால் விலை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு 65,000, மேக்ஸிமம் 5 lakh வரையும் இருக்குது. விலையை பார்த்து ஆணும் ஹாரி வளர்க்காதீங்க. நல்ல வீடு, இப்படி க்யூட்டாக விளாடுது பாருங்கள். இதோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா அலாஸ்கான கடும் குளிரை தாங்கக்கூடியதுக்காக இந்த பிரிட்டை உருவாக்குனாங்க. நீங்கள் நம்ம ஊரில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏசி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. சம்மர் சீசனில் முடி ஃபுல்லாக வெட்டி விட்ருங்க, அப்போ நாய்க்கு நல்லது. ஏன்னா நிறைய டிசீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுக்கு நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன் எல்லோரும் நம்ம ஊர் ஃபுட் கொடுக்கக்கூடாது, பெடிகிரி அதெல்லாம் கொடுக்கணும்? ஏன்னா நம்ம ஊர் ஃபுட்டு வந்து நம்ம ரோட்டு நாய் கொடுப்போம். ஏன்னா அதுக்கு வந்து அதோட குழந்த பருவத்துலேருந்தே அதுக்கு இது இருக்கும், இம்யூன் சிஸ்டம் எந்த நேரம் தாங்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. அது அங்கே நாட்டில் இருந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துடும்போது பெடிகிரி தான் கொடுக்கணும். சிக்கன் ரைஸ் கையளவு சோறுனா அதோட டபுள் மடங்காக சிக்கன் கொடுக்கணும். மட்டன் அந்த மாதிரி போட்டுக்கணும். சோறு வந்து கம்மியாக தான் கொடுக்கணும். பால் வந்து கொடுக்கக்கூடாது. ஏன் பால் கொடுக்கணும் நிறைய பேர் டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா பாலில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும், அதுக்கு தேவையான சத்து வந்து இப்போ வந்து 6% இருக்கும் பால். ஆனால் நாய்ப்பால் அப்படி இருக்காது. நாய்ப்பால் வந்து 7% இருக்கும். அதனால தான் நாய்க்கு இது ஒத்துக்காமல் நிறைய டிசீஸ் வரக்கூட நாய்க்கு சாக்லேட் கொடுக்கணும். நிறையா இது இருக்குங்க. அதுக்கு தனியாக வீடியோ பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய வீடியோ போட்டு இருப்பேன். இந்த மாதிரி ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணி எழுதிடுங்க. நிறைய வீடியோ போனால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.